எப்போ 25ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டு பிடிச்ச தூக்கலகத்தில் வந்தோம், பார்த்தா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வேகமாக பறந்து போச்சு. திரும்ப சென்னைக்கு போகிற மாதிரி ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தது அந்த மேடம் சொல்லிட்டாங்க. திட்டமிடல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில தவறு வருது, சகஜம் தான் எல்லாமே. இப்போ இங்கே ஒன் மேன் ஷோவாக தான் இருக்காது. பாவம் எடுக்கிறது அந்த ஆக்சலில் பிரச்சனை, ஒரு வண்டி நின்றுச்சு, கூப்பிடு சீனுவேன், அங்கே டீ காரு காசு எல்லாமே சீனுன்னும் போது கொஞ்சம் பர்டன் அதிகமாக தான் இருக்கும். அதனால லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் குறையும். முக்கியமான ஃப்ளாப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காசியில் வந்து நைட்டு தான் போக முடியும்னு சொல்லிட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு எங்களுக்கு முன்னாடியே லக்கேஜ் போயிடுச்சு. நாங்கள் நடந்து அது ஏன்னா நைட் அந்த டைமில் ஈஸியாக எடுத்து போக முடியும். ஆனால் ஏர்லி மார்னிங் என்ன பண்ணிட்டோம், பிளானிங் ரிட்டர்ன் வரும்போது 3 பேர் சூட்கேஸ் போகலாம் அப்படின்னு பண்ணோம். அதுக்கு எவ்வளோ வண்டி வரணும் நம்மளோட உங்களுக்கு தெரியும். 80 பேர் இருக்காங்க போது டிவைடட் பை 3 வாட் எவர் அவங்க சூட்கேஸ் கரெக்டாக பிளானை மாற்றுறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியாக பண்ணது நல்லது. லோடு வண்டி பிடிச்சிங்க எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்துங்க, அதுதான் பெஸ்ட். என்றைக்குமே லோடு வண்டியில் லோடு போயிடும், நம்ம எப்படியாவது போயிடலாம். அது ஒரே கான்செப்டாக போயிடும். அது வந்து காஸ்ட் பண்ணி எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க வெயிட்டிங் கம்மியாக இருக்கும், வெயில் அலைச்சல் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ மேபி நம்ம நேரத்து சீக்கிரம் வந்தால் ஒரு இடம் பார்த்துட்டுருக்கலாம். இல்லை இதே பெஸ்ட்டு தான், நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் பார்த்ததில் பிரச்சனை இல்லை. பட் அது மாதிரி நம்ம அது ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல இருக்குது. அந்த பில்டிங் வேலை இன்னும் 4 வருஷம் போக மாதிரி தாங்க உள்ளே ஒரு இருக்கலாம். அதனால் எடுத்து போகிறது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன். அந்த ஒரு இடம் மட்டும்தான். இப்போ மற்றபடி எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சூப்பராக முடிஞ்சது. ஓகே, இது வந்து நான் குறையா சொல்லலை. வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது சின்ன தப்பாயிடுச்சு மேடம். பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே மற்றபடி ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுத்தது உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. நான் சார் ரொம்ப அழிஞ்சிட்டாரு. அவங்க மேடம் சொன்ன மாதிரி இன்னும் 2 பேர் கூட வச்சுனா உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் டூர் வச்சுன்னா டெய்லி காலையில் என்ன போகிறோம் என்ன பார்க்குறோம் அதை டெய்லி சொல்லணும். அடுத்த தடவைலாம் மெசேஜ் போகிறாரு. இருந்தாலும் காலையில் எழுந்தோன்னே இது போகிறோம், இந்த இடம் பார்க்குறோம், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் டைம் வாங்குங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறைய இடத்துக்கு வேஸ்ட் ஆச்சு. அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாத, முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, இட்டு போய் இன்னும் ஒரு கூட சேர்த்து காமிக்கலாம். ஏன்னா நான் சின்ன டூர்லாம் போய்க்கிறேன். செட்டியார் வாத்தியார் ஒத்துட்டு முறை டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். 1 மணி நேரம் இருக்குதுன்னா அந்த 1 மணி நேரத்தில் வேற ஏதாவது கிட்ட இருக்குதா போய் காமிச்சிடுவாரு. அதுமாதிரி நீங்களும் அந்த டைம் வேஸ்ட் பண்ணாத காமிக்கணும். அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே ஆளாக ஏற்றி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 100 பேர் ரொம்ப கஷ்டம். 50 பேர்னா நீங்கள் ஒரு ஆள் 2 பேர் இது பண்ணலாம். அதனால இனிமேல் தடவை வரும்போது அதுமாரி கொஞ்சம் ரொம்ப அலைச்சல் இல்லாத பார்த்து. தேங்க்யூ சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. வேற ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. வணக்கம். இந்த டூர் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்கனைஸும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபுட் வைஸ் நல்லா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திட்டமிடல் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எல்லாமே பண்ணியிருந்தீங்க, ரூம்ஸ் எல்லாம். திட்டமிடல் முன்கூட்டியே நம்ம வந்து 2 பஸ் எடுக்கிறோம்னா, அந்த நீங்க அலைஞ்சது தான் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு 3 இடத்துல பெட்டி இறக்கி 3 இடத்துல, ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டூர் கூட்டின்னு போயிருக்கோம். அவங்கள வந்து தலை எண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. இங்க வந்து நம்ம கார்த்தியப்பா எண்ணிக்கிட்டே இருந்தாரு, எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்னும் கூட உங்களுக்கு 2 பேர் ஹெல்ப்புக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை, எல்லாமே சிறப்பா அமைஞ்சது. திட்டமிடல் இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்து. தேங்க்யூ. எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான நடந்தது. இது ஒரே குடும்பமா எல்லாரும் வந்து சகஜமா பழகினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து பெருமை வந்து சரவணா டிராவல்ஸுக்கு தான் சேரும். அது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அருமையா பண்ணியிருந்தாரு. எந்த எதிர்பார்த்ததை விட ரொம்ப கேர், ஒன்றுத்துலேயே ரொம்ப கேர் எடுத்தாரு. இன்னும் சீனியர் சிட்டிசனை இன்னும் ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசையாக கேட்டுக்கொள்ளுக்கிறேன். அனைத்து கோயில்களையும் நன்றாக பார்த்தோம். உணவு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு தனிநபராக இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நீங்கள் உடம்பு சரியில்லாத கூட எங்களுக்கு நல்லா பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்தது. யாத்திரை சம்பந்தமாக நிறைய 4 மாதங்களாக பகல் இரவு பாராமல் உழைத்த ஒரு 3 குடும்பம், திரு லட்சுமி நாராயணன், திரு நித்யானந்தம், அவங்களுக்கு அடியல் மாதிரியான உதவி. இந்த 3 குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த மொத்த 48 இடம். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்தீங்கன்னாக்கா என் மூலியமாக 21 டிக்கெட்டு, இப்போ சார் மூலியமாக 10க்கு மேலே, அடுத்த சார் மூலியமாக 10க்கு மேலே. ஆக ஒரு 3 பேருடைய இது பேச்சு.
ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக உறவினர்களுக்கு மத்தியில் பரவி நான் வரேன் நீங்கள் வரேன்னு சொல்லி இதை ஏற்பாடு நடந்தது. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாத உழைப்பு அவங்க 2 பேருக்கு அதிகம். கை தட்டுங்கப்பா. ஏன்னா இது முதல்ல நம்ம இது வரலாறு தெரியும் எல்லாருக்கும். இப்போ நடந்தது 5-6 நாள் சமயத்தில் எல்லாருக்கும் தெரியும். இந்த இதை பற்றி இன்னும் இவங்க 2 பேர் பேசும்போது விரிவாக பேசுவாங்க. மிக அருமையாக இருந்தது. ஏற்பாடுகள் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டோம். அது இயற்கையாக வரக்கூடியது, மறக்கக்கூடியது. அதாவது மனசு கஷ்டம்னு கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியாதது எதுவும் நடக்கலை. எல்லாமே சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் நன்றி. ஏற்பாடு செஞ்ச நம்ம இவருக்கு சீனிவாசன் அவருக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த வரலாறு பின்னால் அவங்க 2 பேரும் பேசுவாங்க.